Hey, hello guys. வணக்கம். ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் கொஸ்டினாக நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதோட ரிலேட்டட் கான்செப்ட்ஸையும் சேர்த்து நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ரிலேட்டட் கான்செப்ட்டும் சேர்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகலாம். ஓகே, நேற்று நீட் 2020 பேப்பர்லேருந்து ஃபிசிக்ஸ் செக்ஷனில் 3 கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் செகண்ட் வீடியோவில் 3 கொஸ்டின் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல். அங்கே அந்த டேர்ம்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். ஷார்ட் அப்படின்னு ஒரு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. has a dipole moment. dipole moment வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு திஸ் டைபோல் at a point which is 0.6 meter from the center of the dipole situated making an angle of 60 degree with the dipole axis. எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது இன்னொரு முக்கியமான கான்செப்ட், ஒரு டைபோலோட டிஸ்கஷன், எலக்ட்ரிக் டைபோல் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதுலேயும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோலோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் இங்கே எழுதிடுறேன். என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல் ரிலேட்டட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் என்ன, பொட்டென்ஷியல் எக்ஸ்பிரஷன் என்ன, ஸ்பெசிஃபிக்காக வந்து ஷார்ட் டைபோலோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதை இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். டைபோல் அப்படின்றது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஈக்குவல் மேக்னிடியூட். ரெண்டுத்துக்கும் வந்து இது என்ன சார்ஜ் வேல்யூ இருக்கோ அதே சார்ஜ் வேல்யூ தான். பட் வந்து ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். அந்த மாதிரி ஒரு டைபோல் இருந்தால் அதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து டைபோல் மொமெண்ட் அப்படின்றது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அந்த டைபோல் மொமெண்ட் அப்படின்றது வந்து டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜிலிருந்து பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷனில் ஓரியன்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ டைபோல் மொமெண்ட் அதை வந்து பி வெக்டரில் டினோட் பண்ணுவோம். இதனோட மேக்னிடியூட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் வேல்யூ இன்டு செப்பரேஷன் பிட்வீன் த சார்ஜஸ் இன்டு சார்ஜ் செப்பரேஷன். இதுதான் வந்து இந்த டைபோல் மொமெண்டோட மேக்னிடியூட். டைரக்ஷன் பார்த்தோன்னா அதோட டைரக்ஷன் வந்து ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஷார்ட் டைபோல் அப்படின்றது வந்து இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அதை வந்து ஷார்ட் டைபோல் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ ஷார்ட் டைபோல், இந்த மாதிரி ஒரு டைபோலுக்கு இந்த லைன், இந்த ரெண்டு சார்ஜையும் ஜாயின் பண்ணுற லைன், அந்த லைனை வந்து ஆக்சியல் லைன் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஆக்சியல் லைன். அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்க ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இதை வரைஞ்சோன்னா இதை வந்து ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஈக்குவட்டோரியல் லைன். டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டுவர்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அந்த டைரக்ஷனில் இருக்கும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஒரு ஷார்ட் டைபோல் எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சியல் லைன் பாயிண்ட்லையும் ஈக்குவட்டோரியல் லைன் பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு ஷார்ட் டைபோல் ஆக்சியல் லைன் பாயிண்ட் எடுத்தோன்னா அந்த ஆக்சியல் லைனில் வந்து எலக்ட்ரிக் டைபோல் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாயிண்டில் இந்த டைபோல் ரெண்டு சார்ஜும் சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். அது ரெண்டுத்தோட நெட் ஃபீல்ட், அதுதான் வந்து டைபோல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சார்ஜும் சேர்த்து கிரியேட் பண்ணுற ஃபீல்ட் ஆக்சியல் லைன் பாயிண்டில் எக்ஸ்பிரஷன் வந்து மேக்னிடியூட், இல்லைன்னா வெக்டர் ஃபார்ம்லேயே எழுதலாம். வெக்டர் ஃபார்மில் வந்து ஆக்சியல் லைனில் 2kp டிவைடட் பை r cube, 2kp வெக்டர் டிவைடட் பை r பவர் 3. இந்த p அப்படின்றது வந்து இந்த டைபோலோட டைபோல் மொமெண்ட். k அப்படின்றது வந்து நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து 1/4πε0 டைஎலக்ட்ரிக்
சாரி கூலும் கான்ஸ்டன்ட், கே வந்து கூலும் கான்ஸ்டன்ட். இந்த ஆர் அப்படின்றது வந்து டைபோல்ல இருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ், இந்த சென்டர் ஆஃப் த டைபோல், சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஆக்சியல் லைனுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா டைபோல் மோடோட டைரக்ஷன்லயே இருக்கும். ஆக்சியல் லைன் இதை வந்து ஒரு டயக்ராமாவே உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிடுறேன். இப்போ இதுதான் வந்து அந்த டைபோல். இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா நெட் ஃபீல்ட், இந்த டைபோலோட நெட் ஃபீல்ட் வந்து டைபோல் மோடோட டைரக்ஷன்லயே இருக்கும். எனி பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த டைபோலோட இதுதான் டைபோல்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த டைபோல். இந்த டைபோலோட ஆக்சியல் லைன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து இந்த டைபோலோட வெளியில இருக்கணும். அதாவது அந்த பாயிண்ட் நீங்க சூஸ் பண்றப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுறோம் இல்லையா, இது வந்து இந்த பாயிண்ட் இந்த டைபோல் ரெண்டு சார்ஜஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடாது, வெளியில இருக்கணும். நடுவில் இருந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து வேலிட் கிடையாது. இன்னொன்று வந்து இந்த டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஷார்ட் டைபோலுக்கு மட்டும்தான் வேலிட். ஷார்ட் டைபோல்னா இந்த செப்பரேஷன் பிட்வீன் த சார்ஜஸ் அது வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைபோல் இருந்ததுன்னா அதனோட ஆக்சியல் லைனில் எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல டைபோல் மொமெண்ட் இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். மேக்னிடியூட் வந்து 2kp டிவைடட் பை r⁻3. இதே வந்து ஈக்குவட்டோரியல் லைன்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். ஈக்குவட்டோரியல் லைன் மீனிங் இங்க ஒரு பாயிண்ட், அதுதான் ஈக்குவட்டோரியல் லைன்ல ஒரு பாயிண்ட். ஈக்குவட்டோரியல் லைன்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைபோல் மொமெண்ட் வெக்டருக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து -kp டிவைடட் பை r⁻3. இந்த மைனஸ் சைன் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்வியஸ் தான். இந்த மைனஸ் வந்து டைரக்ஷனை டினோட் பண்ணும். பி வெக்டரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குன்றது தான் இந்த மைனஸ் சைனோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ டைபோல் மொமெண்ட் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த சைடில் இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து எக்ஸாக்டாக அந்த டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் எனி பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் லைன். அண்ட் ஷார்ட் டைபோலாக இருந்ததுன்னா எக்ஸ்பிரஷன் வந்து -kp டிவைடட் பை r⁻3. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ இதே மாதிரி இந்த டைபோலோட பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷனும் எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து ஷார்ட் டைபோலாக இருந்தால் எப்படி எழுதணும் அந்த எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கணும். ஷார்ட் டைபோல் ஏதாவது ஒரு பாயிண்ட், இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்கஸ் பண்ணது வந்து ஒன்லி ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைன்ல தான் வந்து எக்ஸ்பிரஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து எனி ஜெனரல் பாயிண்ட், இந்த டைபோலை சுற்றி ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட்ல வந்து எப்படி பொட்டன்ஷியல் எழுதணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஸோ டைபோல் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். சென்டர் ஆஃப் த டைபோல்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு வெக்டர் ஜாயின் பண்ணிடுங்க. அந்த வெக்டரை வந்து ஆர் வெக்டர் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஆர் வெக்டர் வந்து இந்த டைபோல் மொமெண்ட் வெக்டர் இருக்கு இல்லையா, அந்த வெக்டர் கூட வந்து ஆங்கிள் தீட்டா, மேக்கிங் ஆங்கிள் தீட்டா. டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆர் வெக்டருக்கும் நடுவில் வந்து ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் V வந்து k டைம்ஸ் P டாட் R டிவைடட் பை r⁻3. Kன்றது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட், P வந்து இந்த டைபோலோட டைபோல் மொமெண்ட் வெக்டர். அந்த டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆர் வெக்டருக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டு டிவைடட் பை r⁻3. அதுதான் வந்து பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் எனி பாயிண்ட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन 4th क्वेश्चन பாருங்க. A short electric dipole has dipole moment. இந்த டைபோல் மொமெண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. Due to this dipole at a point at a distance 0.6 meter from the center of the dipole situated on a line making an angle of 60 degree with the dipole axis. So இதோட டயகிராம் பாத்தீங்கன்னா இதுதான் டைபோல். இந்த டைபோலோட ஆக்சியல் லைன் இது வந்து டைபோல்
ஓட ஆக்சியல் லைன் அந்த டைபோலோட ஆக்சியல் லைன் இந்த பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த பொசிஷன் வெக்டர் வந்து 60 டிகிரி ஆங்கிள். ஸோ தீட்டா வந்து 60 டிகிரிஸ். டைபோலோட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து எடுத்து இங்க டாட் ப்ராடக்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம். பட் யூனிட்ஸ் வந்து இங்க ஆர் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்லயே இருக்கு. ஸோ டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் இந்த பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு. ஸோ இந்த பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் V வந்து will be 9 into 10 to the power of 9. அதுதான் வந்து அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. நீங்க क्वेश्चनலயே பாத்தீங்கன்னா அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1/4 pi epsilon naught வந்து 9 into 10 to the power of 9 அப்படினு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டைபோல் மொமெண்ட் P dot R. ஸோ P dot R வந்து P into R into இப்போ cos 16 ஆயிடும் அது divided by R power 3. ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து இந்த P R cos 60 divided by R power 3 ல வந்து இந்த R and R power 3 கேன்சல் பண்ணா இது வந்து 9 into 10 to the power of 9 P into cos 16ன்றது வந்து half ஆயிடும் divided by R square அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்போ P வேல்யூவும் R வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. டைபோல் ஒன்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டைபோல் ஒன்னோட வேல்யூ வந்து 16 into 10 power minus 9. R வேல்யூ வந்து 0.6. சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு நீங்க செக் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் ஆன்சர் கீ மட்டும் என்ன ஆன்சர் அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபோர்த் क्वेश्चनோட ஆன்சர் வந்து நீங்க இதை சப்ஸ்டிட்யூட் பண்ற இந்த எக்ஸ்பிரஷன்ல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அதாவது 200 வோல்ட் அப்படின்னு வரும். சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. அது வந்து 200 வோல்ட்னு சொல்லி வரணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். ஸோ ஃபிஃப்த் क्वेश्चनல வந்து ஒரு கெபாசிட்டர் பேஸ்ட் क्वेश्चन இது. ரைட். ஸோ அந்த கெபாசிட்டர்ல வந்து ஒரு டயஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணா அதனோட கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்க क्वेश्चन. ஸோ நீங்க இப்போ क्वेश्चन பாத்தீங்கன்னா capacitance of a parallel plate capacitor with air as medium is 6 microfarad அப்படினு சொல்லிருக்காங்க. அதுல வந்து introduction of a dielectric medium capacitance becomes 30 microfarad. permittivity of the medium, அந்த மீடியம்க்கு வந்து என்ன permittivity இருக்கும் அப்படின்றது தான் क्वेश्चन. ஓகே, சோ இப்போ இங்க எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். கெபாசிட்டன்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தா C, ஒரு கெபாசிட்டர் பிளேட், இதுக்கு நடுவுல வந்து ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த டயஎலக்ட்ரிக் மீடியம். அதோட டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து கேபிட்டல் K ன்னு எடுத்துக்கிறேன். டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து கேபிட்டல் K. இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த டயஎலக்ட்ரிக் இல்லாதப்போ இதோட கெபாசிட்டன்ஸ் வந்து 6 மைக்ரோஃபாரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டயஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ டயஎலக்ட்ரிக் உள்ள இருக்கும்போது கெபாசிட்டன்ஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ இங்க சொல்லிடுறேன். யா, ஸோ கெபாசிட்டன்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து எப்சிலான் நாட் A divided by D minus T into 1 minus 1 by K. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்சிலான் நாட் அப்படின்றது வந்து வாக்யூம் ஆர் ஏரோட பெர்மிட்டிவிட்டி. ஏன்ற இந்த கேபிட்டல் A அப்படின்றது வந்து அந்த பிளேட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இந்த கெபாசிட்டர் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட்டுக்கு வந்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கும். ஸோ இந்த பிளேட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த மாதிரி ரெண்டு பிளேட் இருக்கு, ரெண்டுமே ஐடென்டிக்கல் பிளேட்ஸ் தான். அந்த பிளேட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து A. Dன்றது வந்து இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்க செப்பரேஷன். T அப்படின்றது வந்து இந்த டயஎலக்ட்ரிக் மீடியமோட திக்னஸ். இந்த திக்னஸ், இந்த டயஎலக்ட்ரிக் மீடியம் இன்சர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட திக்னஸ். Kன்றது வந்து அந்த என்ன மீடியம் இன்சர்ட் பண்ணிருக்கோமோ அதோட டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போ டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து இந்த மீடியமோட permittivity of the medium by permittivity of vacuum.
எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் வாக்யூம். அதுதான் வந்து அந்த டயஎலக்ட்ரிக் மீடியமோட டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த டயஎலக்ட்ரிக் மீடியம் இல்ல, எதுவுமே இல்ல, வெறும் வந்து ஏர் கெபாசிட்டர் இல்ல வேக்யூம் கெபாசிட்டர் இருக்கு, இந்த பிளேட்ஸுக்கு நடுவுல வந்து வேக்யூம் இருக்கு, நோ மீடியம், எந்த மீடியமும் வந்து இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கு நடுவுல எந்த மீடியமும் இல்ல, எந்த மீடியமும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திக்னஸ் இந்த T வந்து 0 ஆயிடும். ஸோ இந்த கெபாசிட்டன்ஸ் ஃபார் ஏர் ஆர் வேக்யூம், ஏர் ஆர் வேக்யூம், இது வந்து எப்சிலான் நாட் A டிவைடட் பை D. இந்த T வந்து 0 போட்டுருங்க, நோ எந்த மீடியமும் இல்ல, அந்த திக்னஸ் வந்து 0 போட்டுடலாம். ஸோ C will become எப்சிலான் நாட் A by D அப்படின்னு வரும். இப்போ ஒரு மீடியம் வந்து இன்சர்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம், அந்த திக்னஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா என்ன அசியூம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த மீடியம் வந்து இந்த கெபாசிட்டர் பிளேட்ஸுக்கு நடுவுல ஃபுல்லி இன்சர்ட்டட் அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஃபுல்லி இன்சர்ட்டட்னா இந்த திக்னஸ் ஆஃப் அந்த மீடியமோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பிளேட் செப்பரேஷன் கூடயே மேட்ச் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அந்த திக்னஸ் எதுவும் கொடுக்கல. நீங்க இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ மறுபடியும் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நீங்க क्वेश्चन பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க பாருங்க, with the introduction of dielectric medium the capacitance becomes 30 microfarad. So இங்க வந்து the thickness எதுவும் மென்ஷன் பண்ணல, thickness எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா fully அந்த thickness வந்து இந்த பிளேட்டோட செப்பரேஷன் எவ்வளவு செப்பரேஷன் இருக்கோ அந்த thickness தான் அந்த மீடியம்க்கு இருக்கிற அந்த thickness of the medium வந்து அந்த பிளேட் செப்பரேஷன் கூட எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். சோ அந்த மாதிரி அசியூம் பண்ணா இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கெபாசிட்டன்ஸ் இதுல வந்து இந்த T in place of T thickness வந்து D ஆயிடும். சோ இந்த மீடியம் இன்சர்ட் பண்றப்போ இந்த கெபாசிட்டன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து எப்சிலான் நாட் A டிவைடட் பை D மைனஸ் thickness வந்து எக்ஸாக்ட்டா இந்த thickness வந்து D ஆயிடும், D into 1 minus 1 by K. சோ இது வந்து K எப்சிலான் நாட் A by D அப்படின்னு வரும். சோ இப்போ இந்த கெபாசிட்டன்ஸ் இந்த மீடியம் இன்சர்ட் பண்றப்போ இந்த கெபாசிட்டன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சோ இங்க பாருங்க, இந்த மீடியம் இருக்கப்போ இந்த கெபாசிட்டன்ஸோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஏர் இந்த மீடியம் இல்லாதப்போ ஏர் இருந்ததுன்னா என்ன கெபாசிட்டன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. சோ இந்த கெபாசிட்டன்ஸ் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த K வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். சோ ரொம்ப ஈஸி அந்த K வேல்யூ இப்போ கால்குலேட் பண்றது. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன், இந்த C வந்து 30 மைக்ரோஃபாரட் கொடுத்திருக்காங்க, இது வந்து 6 மைக்ரோஃபாரட்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 30 மைக்ரோஃபாரட் ஈக்குவல் டு K எப்சிலான் நாட் A by D. இந்த Kன்றது வந்து டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் K, ஸ்மால் K கிடையாது. ஸ்மால் K வந்து 1/4 pi எப்சிலான் நாட். இது வந்து கேபிட்டல் K, இந்த மீடியமோட டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்றது பாருங்க, permittivity of medium by permittivity of vacuum. So இந்த absence of medium, அதாவது ஏர் இருக்கும், ஏர் இல்ல வாக்யூம் இருக்கும்போது இந்த parallel plate கெபாசிட்டரோட கெபாசிட்டன்ஸ் 6 மைக்ரோஃபாரட் கொடுத்திருக்காங்க. So 6 மைக்ரோஃபாரட் equal to epsilon naught A by D. So இதுல இருந்து K வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நீங்க டிவைட் பண்ணிருங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணா right hand side la வந்து epsilon naught A by D epsilon naught A by D cancel ஆயிடும். So K by 1 equal to 30 by 6, K equal to 5 வந்துரும். இப்போ இந்த 5 வந்து permittivity of medium by permittivity of vacuum. இப்போ electrical permittivity of medium எவ்வளவு இருக்கும் அப்படின்றத क्वेश्चन. So epsilon naught ஓட வேல்யூ வந்து क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. இப்போ क्वेश्चனை பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களேன், அந்த epsilon naught ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க, 8.85 into 10 to the power of minus 12. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். 8.85 into 10 to the power of minus 12 னு கொடுத்திருக்காங்க. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது வந்து எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி ஆஃப் வாக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்க வந்து எப்சிலான் ஆஃப் த மீடியம் கால்குலேட் பண்ணுங்க. இந்த இப்போ நோட் பண்ணுங்க, இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணும்போது கால்குலேட்டர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் தான் இதுல இன்வால்வா இருக்கு. ஸோ கால்குலேட்டர் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாம கால்குலேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவல் எக்ஸாம் ஃபேஸ் பண்றப்போ அந்த டைம் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு. எஸ்பெஷலி நீட் பேப்பர் எடுத்துக்கோன்னா அதுல வந்து பிசிக்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் டைம் ஜெனரலா கன்சியூம் ஆகும். இதே ஜேஇ மெயின்ல வந்து பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து தேவைப்படும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேத்ஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படலாம். ஏன்னா மேத்ஸுக்கு வந்து நீங்க ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேட் பண்ணி எவாலுவேட் பண்ணி அப்புறமா ஆன்சர் எழுதணும். ஸோ நீட் பேப்பர் எடுத்துக்கிட்டா பிசிக்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் டைம் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேல்குலேட்டர்லாம் எதுவும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த எப்சிலான் மீடியம் தான் கேட்டிருக்காங்க. எப்சிலான் மீடியம் என்ன வேல்யூ வருது அப்படின்றத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவாலுவேட் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது 0.44 into 10 to the power of -2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆன்சராக வரணும். செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா dimensions of stress. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா, இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மொத்தமாக இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா டோட்டலி 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. அண்ட் நீங்கள் எந்த குவான்டிட்டி, இந்த கேஸில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக எவாலுவேட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் இப்போ இங்கே டிஸ்கஸ் பண்ணுறேன். மொத்தமாக 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. இந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்தா 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்: மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், amount of substance and luminous intensity. இதுதான் வந்து இருக்கிற 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அண்ட் இந்த குவான்டிட்டிஸ்க்குலாம் ஃபுல்லாகவே எழுதுறேன் இந்த இடத்துல: மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி. இதுதான் வந்து இருக்கிறதுலே ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதை தவிர எந்த பிசிக்கல் குவான்டிட்டி இருந்தாலும் அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை வந்து டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி உள்ள டைமென்ஷன்ஸ் எல்லாம் இந்த 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து அதான் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் தீஸ் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ மாஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா m, லென்த்தோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் L, டைமோட டைமென்ஷன் பார்த்தா கேபிட்டல் T, டெம்பரேச்சருக்கு வந்து நோட் பண்ணுங்க, டைம் வந்து கேபிட்டல் T, டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின். ஸோ கேபிட்டல் K ல டினோட் பண்ணுவோம் அதோட டைமென்ஷன்ஸ். கரண்ட் வந்து ஆம்பியர், அதுதான் அதோட SI யூனிட் வந்து ஆம்பியர். ஸோ அதனோட டைமென்ஷன்ஸ் பார்த்தா கேபிட்டல் A வந்து அதனோட டைமென்ஷன்ஸ் கரண்ட்டுக்கு. நீங்க வந்து சிம்பிள் ஐ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டைமென்ஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன சிம்பிள் இருக்குன்றத வந்து நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த 5 குவான்டிட்டிஸ் நமக்கு வந்து ஆக்சுவலாக 5 தேவையில்லை. இது மெக்கானிக் ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஒரு மெக்கானிக்கல் குவான்டிட்டி, ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. நீங்க மெக்கானிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி M, L அண்ட் T இது 3 யூஸ் பண்ணி மட்டுமே ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ கரண்ட் இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்க்கு வரும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த ஆம்பியர்ன்ற டைமென்ஷன் தேவைப்படும். இதே ஹீட் ரிலேட்டட் குவான்டிட்டிஸா இருந்ததுன்னா டெம்பரேச்சர் ரிலேட்டட், ஸோ கெல்வின் அப்படின்ற டைமென்ஷன் தேவைப்படலாம். மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்க குவான்டிட்டிஸ்ல மோஸ்ட்லி இந்த M, L அண்ட் T இதை 3 யூஸ் பண்ணியே நீங்க வந்து மெக்கானிக்கல் பிசிக்கல் குவான்டிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணிட முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸ் கேட்டாலும் அதுக்கு வந்து என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி மாஸ், லென்த் அண்ட் டைம் கூட ரிலேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அந்த எக்ஸ்பிரஷன் தெரியணும். அந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாதான் டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரெஸ், இந்த கொஸ்டின்ல ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கிறதுனால நான் ஸ்ட்ரெஸ்ஸை டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ அதுதான் வந்து
definition for stress, force by area. ஏரியாவை பார்த்தா லென்த் இன்டூ லென்த் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து L இன்டூ L டைமென்ஷன்ஸ் ஆகிடும். ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் பை ஏரியா வந்து டிஸ்டன்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ லென்த் இன்டூ லென்த். ஸோ இப்படி எழுதுறேன் L இன்டூ L. எம்ன்றது மாஸ், ஏன்றது வந்து ஆக்சிலரேஷன். ஸோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்ஸ் கிடையாது. நீங்க நோட் பண்ணீங்கன்னா டைமென்ஷன்ஸோட சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கேபிட்டல்ல யூஸ் பண்ணணும். எம்ன்றது மாஸ், அதனோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் எம். இப்போ ஆக்சிலரேஷனுக்கு வந்து என்ன டைமென்ஷன் இருக்கும்? ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு எழுதலாம். அதை நான் இங்க எழுதிடுறேன். ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டி பை டைம், வெலாசிட்டி வந்து லென்த் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு எழுதலாம். ஸோ லென்த் பை டைம், லென்த் பை டைம், வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு இருக்கும். ஸோ லென்த் பை டைம் ஸ்கொயர், அதுதான் வந்து ஆக்சிலரேஷனோட எக்ஸ்பிரஷன், டிஸ்டன்ஸ் பை டைம் ஸ்கொயர். ஸோ ஆக்சிலரேஷனுக்கு வந்து நீங்க இப்போ எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் டைமா எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஆக்சிலரேஷனுக்கு வந்து இங்க எக்ஸ்பிரஷன் இருக்கு, ஏரியா வந்து லென்த் இன்டூ லென்த். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வேணும்னா அது வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷனோட டைமென்ஷன்ஸ், அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன்ஸ். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னா டைமென்ஷன்ஸ், we are referring to dimensions அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டோம்னா அது வந்து we are referring to dimensions of stress, அந்த physical quantity stress அதோட டைமென்ஷன்ஸ்க்கு ரெஃபர் பண்றோம். ஸோ டைமென்ஷன் will be equal to மாஸ் ஓட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் M, ஆக்சிலரேஷன் ஓட டைமென்ஷன் வந்து L by t ஸ்கொயர். ஸோ அது வந்து L t பவர் -2 அப்படின்னு எழுதிடுறேன், டிவைடட் பை ஏரியாவோட டைமென்ஷன் வந்து L ஸ்கொயர். ஸோ இதை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? M L பவர் -1 t பவர் -2. இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன்ஸ். ஸோ என்ன எந்த ஆப்ஷன்ல இந்த 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 பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க அந்த ஆப்ஷனை தான் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டினோட ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ml பவர் -1 t பவர் -2, அதாவது ஆப்ஷன் 3. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சில குவான்டிட்டிஸ்லாம் சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் சில இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ், எஸ்பெஷலி இந்த நீட் எக்ஸாம்லையும் சரி, ஜேஇ எக்ஸாம்லையும் சரி, இந்த குவான்டிட்டிஸ்லாம் கேட்டாங்கன்னா எப்படி ரிலேட் பண்ணணும், எந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான குவான்டிட்டிஸ். எப்படி ரிலேட் பண்றதுன்னு சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் கேட்கறேன்னா வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஆப்வியஸா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது. உங்களுக்கு மொத்தமா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் கேட்டா என்ன எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா H ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர் டி. இங்க ஐன்றது வந்து கரண்ட். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியணும். ஹீட் ப்ரொடியூஸ் இந்த ரெசிஸ்டர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்டூ ஆர் இன்டூ டி. ஐன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டீன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஹீட்ன்றது வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம். இப்போ எனர்ஜியை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இந்த ஹீட் எனர்ஜி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றத நம்ம பார்த்துட்டோம்னா ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். H டிவைடட் பை I ஸ்கொயர் இன்டூ டி. எனர்ஜி அப்படின்றது வந்து சேம் அஸ் ஒர்க் டன். இப்போ எனர்ஜி வந்து ஒரு ஒர்க் டன் ஃபார்ம் தான். ஸோ எனர்ஜிக்கு என்ன டைமென்ஷன் இருக்குமோ அதே டைமென்ஷன் தான் ஒர்க் டன்னுக்கும் இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு போடும்போது டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹீட். ஹீட் அண்ட் ஒர்க், ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி ஃபார்ம். ஸோ எனர்ஜிக்கு என்ன டைமென்ஷன் இருக்கோ அதே டைமென்ஷன் தான் ஒர்க்குக்கும் இருக்கும், டிவைடட் பை டைமென்ஷன்ஸ் ஆஃப் I ஸ்கொயர், டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைம். இங்க ஐன்றது வந்து கரண்ட், டீன்றது வந்து டைம். இப்போ ஒர்க் அப்படின்றது அந்த குவான்டிட்டி பார்த்தோம்னா ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் வந்து இப்போலாம் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதனோட டைமென்ஷன்ஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் divided by I square into t. Substitute பண்ணுங்க. இப்போ force ஓட dimensions வந்து mlt power -2. இது வந்து force ஓட dimensions. Distance ஓட dimensions வந்து L. Length ஓட dimension வந்து L. I square அப்படின்னு பார்த்தா அது வந்து a square ஆயிடும். t time ஓட dimension வந்து t. இது simplify பண்ணுங்க. இது simplify பண்ணி m L square t power -3 a power -2. இதுதான் வந்து dimensions of resistance.
இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்க மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த இந்த இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன எக்ஸ்பிரஷன், எந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி நீங்க குவான்டிட்டிஸ், எந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டியை வந்து ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யூசிங் சம் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி எப்படி ரிலேட் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன் தான், தெரிஞ்ச எக்ஸ்பிரஷனை வந்து யூஸ் பண்ணி எப்படி ரிலேட் பண்றது அப்படின்றத பார்க்கணும். ஸோ h = I²R × t இதை யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன்ஸை கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதே வந்து நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். செல்ஃப் இண்டக்டன்ஸோட டைமென்ஷன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தா வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் இண்டக்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத சொல்லிடுறேன். Lன்றது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இதை கால்குலேட் பண்றதுக்கு நீங்க இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். L/R. L/R வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைம். இதுக்கு வந்து டைமோட டைமென்ஷன்ஸ் இருக்கும். இண்டக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டன்ஸ் பை செல்ஃப், இண்டக்டன்ஸ் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த கேஸ்ல செல்ஃப் இண்டக்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து டைமோட டைமென்ஷன்ஸ்ல மேட்ச் ஆகணும். இப்போ ஜஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ இதை வந்து எப்படி எழுதுவோம்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் இந்த Lன்றது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ், லென்த் கூட கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க எடுத்துட்டு போயிடுங்க, ஈக்குவல் டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைம். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜஸ்ட் இப்போ தான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு வந்து டைமோட டைமென்ஷன்ஸ் வந்து யூ கேன் செல்ஃப் இண்டக்டன்ஸோட டைமென்ஷன்ஸ் வந்து நீங்க எவாலுவேட் பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எப்சிலான் நாட் பர்மிட்டிவிட்டி, பர்மிட்டிவிட்டியோட டைமென்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா இப்போ இதுக்கு வந்து என்ன எக்ஸ்பிரஷன் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் லா யூஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் equal to 1 divided by 4 pi epsilon naught q1 q2 divided by r square. So epsilon naught வந்து நம்பர்ஸ்க்குலாம் டைமென்ஷன்ஸ் கிடையாது. 4க்கு வந்து நோ டைமென்ஷன்ஸ், பை அப்படின்றதுனால நம்பர்ஸ்க்குலாம் டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஒன்லி பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மட்டும் தான் வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபோர்ஸ்ன்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி அப்படின்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி, சார்ஜ் அப்படின்றது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இங்க ஆர்ன்றது டிஸ்டன்ஸ், அது வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ எப்சிலான் நாட்டுக்கு என்ன இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி எழுத போறோம்னா நம்பர்ஸை விட்டுற என்ன டைமென்ஷன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ q1 q2 டிவைடட் பை f இன்டு r ஸ்கொயர். இப்போ நீங்க q1 and q2 பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது. நீங்க அந்த லிஸ்ட் ஆஃப் 7 குவான்டிட்டிஸ் பாருங்க, அதுல வந்து சார்ஜ்ன்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி கிடையாது. ஸோ சார்ஜ் வந்து எப்படி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். சார்ஜ் வந்து கரண்ட் இன்டு டைம்னு எழுதலாம். ஸோ q1 வந்து கரண்ட் இன்டு டைம், q2யும் வந்து கரண்ட் இன்டு டைம் டிவைடட் பை f இன்டு r ஸ்கொயர். இப்படி எழுதினா முடிஞ்சிருச்சு. டைமென்ஷன்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் ஈக்குவல் டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் இந்த டேர்ம். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் i வந்து கரண்டோட டைமென்ஷன், அது வந்து a, டைம் வந்து t. ஸோ அது மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ஆயிடும், a ஸ்கொயர் t ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து mlt பவர் -2. இது வந்து லென்த்தோட ஸ்கொயர். அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதை வந்து m பவர் -1, l பவர் -3, t பவர் 4, a பவர் -2 இப்படி எழுதலாம். இதுதான் வந்து எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன்ஸ். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது குவான்டிட்டி கேட்டாங்கன்னா அந்த குவான்டிட்டி வந்து எப்படி மற்ற குவான்டிட்டிஸ் கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்ச குவான்டிட்டியோட எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சு அதை பேஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண செட் ஆஃப் 3 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த வீடியோல பார்ப்போம். இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு ரெகுலரா ரிவைஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்தே உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கிளியர் ஆகும். உங்களுக்கு வந்து ஜேஇ மெயின் அண்ட் நீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கண்டினியூஸா இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.